அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஏங்க நீங்க திமுக ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் பண்ணாம இருக்கிறீங்க. சோ உருட்டுக்கடை அல்வா அப்படின்னா அது ஒரு லாஜிக் இருக்குது. உருட்டுறாங்க, உருட்டி 4 ஆண்டை உருட்டி இப்போ அடுத்த ஆண்டு எலெக்ஷனுக்கே போறாங்க. ஸோ உருட்டுக்கடை லாஜிக் இருக்குது. திருட்டுக்கடை அப்படின்னா அதிமுகவோட ஆட்சியை பற்றி நீங்கள் ஏதாவது ஒன்று பேசலாம். ஆனால் அதிமுகன்ற கட்சியை எடப்பாடி கே பழனிசாமி பொதுச்செயலாளராக வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் பேசுனீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்குள்ள எப்படி வந்தார்? மருத்துவமனை ஒரு திருட்டுல மட்டுமா ஈடுபட்டிருக்கோம். திருட்டின் மூலமா பணம் சம்பாதிக்க நினைச்ச ஒரு திருட்டு பைய எல்லாத்தையும் தான் திருடுவான். பர்ஸ் மட்டும் திருடணும்னு நினைக்கிறவன் பர்ஸ் மட்டும் திருட மாட்டான். நகையை திருடுவான், வாட்சை திருடுவான், செல்போனை திருடுவான். அந்த மாதிரி இந்த திருட்டு தனத்தை செய்த இந்த மருத்துவமனை எல்லாத்தையும் திருடி இருக்கும். அப்ப அந்த மருத்துவமனையை முழுமையா இழுத்து மூடி சீல் வச்சு அங்க இருக்கிற நோயாளிகளை சரி இவங்க வார்த்தையில மருத்துவ பயனாளிகளை அங்கிருந்து கொண்டு போய் வேற மருத்துவமனையில் அமர வச்சு அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அரசின் கடமை. இந்த தமிழகம் இருக்குமா? முதல்ல இந்த தமிழ்நாடு இன்னைக்கு மறைமுகமா உழவர்களை, உழவுங்கிற இந்த தொழிலையே, உழவர் பெருங்குடி மக்களையே அழிப்பதற்கான ஒரு அழித்தொழிப்பு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறைமுகமா. சீமானும் அன்புமணியும் வைத்த கோரிக்கை நியாயமானதுங்க. ஏர் ஷோல செத்து போனா காசு கொடுக்குறீங்க, கள்ளக்குறிச்சியில சாராயங்குடி செத்து போனா காசு கொடுக்குறீங்க, கரூர்ல பார்க்க போனவங்க செத்து போனா காசு கொடுக்குறீங்க. அப்ப இதுக்கும் அதுக்கு நிகரால அதை விட மேல நீங்க கொடுக்கணுமா? 5 லட்சம் ரூபாய் நீங்க அறிவிக்கிறீங்க. செஸ் போட்டியில ஒரு தம்பி ஜெயிக்கிறான், பிரக்ஞானந்தா. அப்புறம் ஐயா ஆனந்த், அவர் பேர் விஸ்வநாதன் ஆனந்தா, அவர் ஜெயிக்கிறாரு. கோடி கணக்கில் அள்ளிட்டு போறாங்க, கோடி கணக்கில். அங்க தூய்மை பணியாளரை போட்டு அடிச்சு துவச்சு அவங்கள ரணகலமாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த மக்கள்லாம் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்படியே கனன்று கொண்டிருக்கிறது கிரவுண்ட் லெவல்ல. சாம்சங் ஊழியர்கள் இன்னைக்கு போராடும் போது சொன்னாங்க, இதை ஒரு நாளும் இந்த இரவை நாங்கள் கடந்து போக மாட்டோம் சொன்னாங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஓட் டிரான்ஸ்பர் ஆகிறேன்னு. பிசிகா ஓட்டும் கம்யூனிஸ்ட் ஓட்டும் டிரான்ஸ்பரே ஆகாது. ஏன்னா அவன் அவ்வளவு தூரம் கொதிப்புல இருக்கான். சண்முகத்துறை சட்டையை பிடிப்பான், சவுந்தரராஜன் சட்டையை பிடிப்பாங்க, திருமாவளவன் சட்டையை பிடிப்பாங்க. சொன்னீங்களா என்ன? வாங்கி கொடுத்தீங்களா? ஒரே ஒரு அரசு பதவியோ 25 lakhs கொடுக்கணும்னு கேட்கக்கூடிய கோரிக்கையில நியாயமற்ற கோரிக்கையா நீங்க சொல்லுங்கம்மா. இந்த அரசாங்கம் ஏன் பாகுபாடா பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கம் பாகுபாடா பாக்குற எல்லாத்தையுமே சாதியா பாக்குது, ஓட்டா பாக்குது, அவ்வளவுதான்மா. சாதியும் ஓட்டும் தான் இந்த அரசாங்கத்துக்கு அடிப்படை. அதனாலதான் நம்ம முன்னாடியே பேசணும். நாயுடுன்றதை நீ ஏன் ஆதரிக்கிற? ஒரே காரணம், ஜாதி ஓட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. திராவிட மாடல், சமூக நீதி, வெங்காய நீதி, ஒரு நீதியும் கிடையாது. பெரியார் சொன்னது 100க்கு 100 திமுகவுக்கு போறது. என்னன்னா சமூக நீதினு அந்த வெங்காயத்தை எழுதியிருக்கும். சமூக நீதிங்கிற வெங்காயத்தை உரிச்சு 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 பார்த்தீங்கன்னா உரிச்சுக்கு ஒரு மண்ணு இருக்காது அந்த வெங்காயத்துக்குள்ள. சமூக நீதிங்கிற வெங்காயத்தை வச்சு உருட்டி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு, வேற ஒண்ணும் கிடையாது. பாஜகவுக்கு இணையான ஒரு கார்பரேட் மாடலை உருவாக்கி கொண்டிருக்கிறது திராவிட மாடல். அதெல்லாம் பலமுறை சொன்னேன். மோடி மாடலும் திராவிட மாடலும் ஒண்ணு. இது அறியாத வாயில மண்ணு, 2 பேருமே ஒண்ணுதான். இந்த ஆட்சியில உழவு தொழில் நெகட்டிவ் குரோத்ல போய்கிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் 4வது நாட்களாக நேற்று முடிவடைந்திருக்கு. அதிமுகவினர் புது வகையான ஒரு அல்வாவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிஎம்கே உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்துருந்தீங்களா? என்ன நிறைய நடந்துச்சு இந்த 4 நாட்கள்ல. நமக்கு நிறைய விஷயங்களை வந்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதில் ஒரே ஒரு ஆறுதலாக நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த ஆணவ கொலைக்கு எதிராக தடுச்சட்டம் இயற்றுவதற்கு நீதியரசர் தலைமையில் ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இதுலேயும் நம்ம வந்து வேண்டுமென்றே குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது.
ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விவகாரம் தான். ஏன்னா கூட்டத்தொடர் ஏதாவது ஒன்று வரும்போது தான் அறிவிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அஃப்கோர்ஸ் டிராஃப்ட் எல்லாமாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பட் ஒரு ஆணையம் போட்டு அந்த ஆணையம் பரிந்துரை செஞ்ச பிறகு இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த சண்முகம் போன்றவரெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வரவேற்று பாராட்டி இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சட்டம் இயற்றினா தான் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குங்கிறது ஒரு விஷயம். மற்றபடி எதிர்க்கட்சிகள் பண்ணியிருக்கிற சம்பவங்கள்னு பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியாகவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அதை வந்து இன்றைக்கி போக்குவரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா சிவசங்கர் அவர்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற மாதிரி பண்ணுறாங்க, இப்படிலாம் பேசுகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன பண்ணார்? வெள்ளை அறிக்கை கிட்டது என்னமா பண்ணார்? உங்கள் நோட்டில் இருக்கிற பேப்பரை கழிச்சு நீங்கள் வெள்ளை பேப்பர் தான் காமிச்சா அப்படி இருக்குமோ அது மாதிரி ஐயா காமிச்சாங்க. அது என்னது? அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ண அந்த பையனை விட 2ஆம் கிளாஸ் பையன் பண்ணுற காமெடி அது. நமக்கு சிரிப்பு கூட வராது. சரி பாவம் புள்ள அழுவுன்னு சிரிப்போம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு காமெடியை ஐயா பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் உங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு இவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு இவர் பேசுகிறதுங்கிறது அது சரியாக இல்லை. அப்போது எதிர்கட்சிகள் பண்ண விவகாரத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க 2வது நாள் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, கிட்னிகள் ஜாக்கிரதைன்னு போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு பேட்ச் வந்து போட்டு வந்தாங்க. அன்றைக்கி கருப்பு பேட்ச் போட்டிருந்தாங்க. கருப்பு பேட்சுங்கிறது இயல்பானது. 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அரசாங்கம் தான் முழு பொறுப்புங்கிற எடப்பாடி கே பழனிசாமி. அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உள்நோக்கம் இருக்கத்தான் செய்யும். எதிர்கட்சிகள் எல்லாம் தான் பண்ணுவாங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் விஜய். விஜயை கூட்டணிக்குள்ளே வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கலான்னு இருக்கலாம். அதில் ஒன்றும் எதிர்கட்சிகள் அப்படி பண்ணுறது ஒன்றும் நம்ம வந்து தவறுன்னு சொல்லிட முடியாது. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்க அந்த வியூகத்தை வகுக்கிறாங்க, அவங்க அதை பரிண்டு போட்டோம். அது 2வது. ஆனால் அரசின் மீது குறைகள் இருக்கா, பிழைகள் இருக்கா? ஆனால் இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம பல முறை பேசிட்டோம். அனுமதி கொடுத்ததாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவருடைய நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததாக இருக்கட்டும், எப்பனா போங்கடா அப்படின்னு சொல்லி இவங்க கைகள் ஒன்றதாக இருக்கட்டும், இதெல்லாம் அரசின் பிழைகள் தான். ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. த சேம் டைம் இந்த இன்சிடென்ட்டை இவங்க அலையன்ஸுக்காக பயன்படுத்துவாங்க. பொலிட்டிக்காக மூவ் பண்ண தான் செய்வாங்க. திமுக பண்ணாதான் இவங்க பண்ண போகிறாங்க. ஸோ அதை பண்ணட்டும். ஆனால் கிட்னிகள் ஜாக்கிரதைன்னு அவங்க பண்ண ஒரு பிரச்சாரமாக இருக்கட்டும், நல்ல பிரச்சாரம் தான், நல்ல அணுகுமுறை தான். ஏன்னா இந்த அரசாங்கம் கிட்னி திருட்டு விவகாரத்தில் எப்படி சுணங்கி போய் செயல்பட்டாங்க, எப்படி வீறு கொண்டு செயல்படலை அப்படிங்கிறதுக்கான உதாரணமே நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி எதிர்த்து இவங்க உச்சநீதிமன்றம் போனது தான். அதில் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது. அதை வெளிப்படுத்தி அம்பலப்படுத்தி பேசுகிற எடப்பாடி கே பழனிசாமி, அதில் அவருக்கு நல்ல விஷயம்தான். இன்னொரு விஷயம் பண்ணாங்க, இந்த இருமல் மருந்து விவகாரத்தில் அரசாங்கத்தினுடைய கையாளகத்தனம் தான். 22 குழந்தைகள் மத்திய பிரதேசத்தில் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்கம்மா. அதில் தமிழ்நாட்டில் ஊழல் பண்ண ஒரு அதிகாரியினுடைய கரங்கள் கூடவா ரத்தக்கரை படிஞ்சிருக்காது? நீங்கள் காசு வாங்கி, நீங்கள் லஞ்சத்தை வாங்கி, நீங்கள் அவனுக்கு வயலேஷனுக்கு ஓகே பண்ணதன் காரணமாக தான் குழந்தையோட உயிர் பறி போயிருக்குது. அது அறிக்கை, அது அதிமுக காலகட்டத்தில் நடந்ததாக கூட இருக்கட்டும். அது அதிமுக காலத்தில் வயலேஷன் பண்ணியிருக்கனால 21 வந்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்க? 21 25 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அது கம்பெனி நடவடிக்கை எடுத்தீங்களா? இது ஒரு நடக்காமல் இருந்ததுன்னா அவன் அந்த திருட்டுத்தனத்தை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். அப்போ அது ஒரு பிரச்சனை, அது ஒரு சிக்கல். 3வது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண அந்த இருட்டுக்கடை அல்வாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் அவங்க வந்து டிஎம்கேவோட திருட்டுக்கடை அல்வாவா, அதை வந்து உருட்டுக்கடை அல்வான்னு போட்டிருந்தாங்க. அவங்க பதிலுக்கு திருப்பி ஏதோ திருட்டுக்கடைன்னு ஏதோ பேசுகிறாங்க போல இருக்கு. ஐயா சிவசங்கர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, அதிமுக வந்து திருட்டுத்தனமாக வந்து பண்ணியிருக்கிறான்றாரு. உட்கட்சி பிரச்சனையை பற்றி இவர் இவ்வளோ பேசுகிறாரு. நான் வந்து வித்தியாசமாக இருக்கு. அவங்க சொல்கிறது ஆளுங்கட்சியினுடைய நிர்வாக செயல்பாடுகள் ரீதியான விமர்சனம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை? எடப்பாடி கே பழனிசாமி சொல்றது, ஏங்க நீங்க திமுக ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் பண்ணாம இருக்கிறீங்க, ஸோ உருட்டுக்கடை அல்வா அப்படின்னா அது ஒரு லாஜிக் இருக்குது. உருட்டுறாங்க, உருட்டி 4 ஆண்டை உருட்டி இப்போ அடுத்த ஆண்டு எலெக்ஷனுக்கே போகிறாங்க. ஸோ உருட்டுக்கடை லாஜிக் இருக்குது. திருட்டுக்கடை அப்படின்னா அதிமுகவோட ஆட்சியை பற்றி நீங்கள் ஏதாவது ஒன்று பேசலாம். ஆனால் அதிமுகன்ற கட்சியை எடப்பாடி கே பழனிசாமி பொதுச்செயலாளராக வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் பேசுனீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்குள்ளே எப்படி வந்தார்? திருப்பி பேசுவோம். சிவசங்கர் அவர்கள் பதில் சொல்லட்டும். இது அதிமுகக்காரன் கேட்குற கேள்வி இல்லை சார், காமன் மேன் கேட்குற கேள்வி. நீங்கள் அவங்களுடைய ஆட்சியை பற்றி தாராளமாக விமர்சனம் பண்ணுங்க. தூத்துக்குடி படுகொலை, எடப்பாடி கே பழனிசாமி பதில் சொல்லுங்க, கேளுங்க, தப்பே கிடையாது, மாற்றுக்கிறதே இல்லை. கட்சியை பற்றி நீ ஏன் பேசுகிற? அப்போ உங்கள் கட்சியை பற்றி அவங்க பேசுனாங்கன்னா அதை நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். உதயநிதி ஸ்டாலின், என்னுடைய மகனோ என்னுடைய மருமகனோ யாருமே வரமாட்டாங்க.
ஆட்சிக்கோ இந்த மாதிரி கட்சிக்கோ வரமாட்டாங்கன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொது ஊடகம் கட்சி ஊடகம் தான் பதில் கொடுத்தாரா இல்லையா, பேசினாரா இல்லையா, எப்படி உள்ள வந்தாரு? அப்போ கட்சி ரீதியா பேசக்கூடாது, ஆட்சி ரீதியா பேசணும், நிர்வாக ரீதியாக பேசணும், செயல்பாடு ரீதியாக பேசணும். ஸோ அந்த இடத்துல நல்லாவே பண்ணியிருந்தாங்க. உருட்டு கடை அல்வா அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாக்டிக்ஸாக இருக்குது. ஆனால் கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு அந்த பேட்ச் கொடுத்திட்டு வந்து அது பெரிய ஒரு விவாதமாக ஆக போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த சமயத்தில் சட்டமன்றத்துக்குள்ள மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தோடனே இது அப்படியே அந்த விவகாரம் வந்து அமிங்கிட்ட மாதிரி தானே தெரியுது. இல்லை, எனக்கு என்னமோ அவருடைய விளக்கங்கள் வந்து ஏற்கக்கூடியதாகவே இல்லை. அதாவது முழுமையாக நம்மளை வந்து கன்வின்சிங் மோடுக்கே அந்த விளக்கங்கள் வந்து கொண்டு போகலன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா கிட்னி திருட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மருத்துவமனையை இந்த திருட்டு சம்பவம் கேள்விப்பட்ட உடனடியாக நீங்கள் முதலமைச்சராவோ இல்லை அமைச்சராக வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் வேலை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? மூடி சீல் வச்சு ஹாஸ்பிட்டல் எடுத்து மூடிய அந்த மருத்துவமனைக்கு சீலை வையா முதல்ல நீங்கள் பேசியிருப்பீங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மருத்துவமனையினுடைய சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான தகுதியை மட்டும் நீங்கள் இழக்க பண்ணீங்க. அது மட்டும் திருட வேண்டாம், அது அந்த பொருள் இல்ல, அது மட்டும் திருட வேண்டாங்க, கண்ணை திருடிக்குங்க, அப்புறம் இதயத்தை திருடிங்க, வேற ஏதாவது திருடிக்குங்க, சிறுநீர் திருடாதீங்க. இதுதான் மருத்துவமனை ஒரு திருட்டுல மட்டுமா ஈடுபட்டிருக்கோம். திருட்டின் மூலமா பணம் சம்பாதிக்க நினைச்ச ஒரு திருட்டு பைய எல்லாத்தையும் தான் திருடுவான். பர்ஸை மட்டும் திருடணும்னு நினைக்கிறவன் பர்ஸை மட்டும் திருட மாட்டான், நகையை திருடுவான், வாட்சை திருடுவான், செல்போனை திருடுவான். அந்த மாதிரி இந்த திருட்டு தனத்தை செய்த இந்த மருத்துவமனை எல்லாத்தையும் திருடி இருக்கும். அப்ப அந்த மருத்துவமனையை முழுமையா இழுத்து மூடி சீல் வச்சு அங்க இருக்கிற நோயாளிகளை, சரி இவங்க வார்த்தையில மருத்துவ பயனாளிகளை அங்கிருந்து கொண்டு போய் வேற மருத்துவமனையில் அமர வச்சு அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அரசின் கடமை. அதை பண்றதை விட்டு போட்டு அவங்க வந்து அதுக்கு மட்டும் தடை விதிச்சாங்கன்னு சொல்லும் போது இந்த அரசினுடைய நம்பகத்தன்மையை அங்கே இழந்து விட்டார்கள். மிக குறிப்பாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ங்கிறது மாநில அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி குழு தான். ஆனால் அந்த அதிகாரி குழுவை அந்த எஸ்ஐடி எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போறீங்களே, ஏன் போன பிறகு அதை டைவர்ட் பண்றீங்க? அதிகாரிகள் தான் வேணான்னு போனாங்க, எஸ்ஐடி எதிர்த்து போகலன்னு ஒரு முட்டு, அதுதான் உருட்டு. அதில் தான் அதிமுகவை நான் பாராட்டுறேன். எங்க உருட்டுனா ஏதாவது ஒன்று போயிட்டு சிக்கிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அது உள்ளே உருட்டி உருட்டி விளையாடுறது. எஸ்ஐடி வேணான்னு போல, அதிகாரிகள் வேணான்னு போல, அது உருட்டு கடை அல்வா தான் அது. அப்போ அந்த மாதிரி அவங்க பண்ற விவகாரங்களை அம்பலப்படுத்துற வேலையை இப்போதான் அதிமுக சட்டமன்ற கூற நேரத்தில் நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இது ரீச்சும் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அமைச்சர் மாசு அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் இதில் பதிவு பண்ணாரு. என்ன அப்படின்னா, ஏழ்மை நிலையிலும் தங்களுடைய உடல் உறுப்புகளை இந்த மாதிரி விற்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஏழை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு? இல்ல பண்ணுவோம், நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவகாரம் மூலமா சொல்றாரு. ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க இந்த மாதிரி உறுப்பை விற்க கூடாதுன்னு நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடாது. அவனை ஏழ்மையிலிருந்து மீட்பது எப்படின்னு நீங்க முதல்ல உங்க கட்சிக்காரங்க, உங்க நிர்வாகிகள், உங்க அமைச்சரவை, உங்கள் அரசு சிந்திக்கணும். ஒருத்தன் ஏன் கந்து வட்டியில போய் கடன் வாங்குறான்? ஒருத்தன் ஏன் மாசம் மாசம் வட்டி கட்டணும்? சிறுநீரகத்தை வித்து பிழைக்கக்கூடிய அளவுக்கு அவனை ஏழ்மை நிலையில் வச்சது யாரு? இதுல மாசம் மாசம் 500 ரூபாய் கொடுக்குறான், 1000 ரூபாய் கொடுக்குறான்னு பீத்திக்கிறீங்க. இலவச பேருந்து கொடுக்குறான்னு வேற பீத்திக்கிறீங்க. உங்க அமைச்சர்களே அப்புறம் பிச்சைன்னு பேசுவாங்க, அதையும் நாங்கள் ஏத்துக்கணும். இவங்களுக்கிட்ட எந்த விதமான நிர்வாக ரீதியிலான திறனற்ற ஒரு ஆட்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் கிட்னி திருட்டு வழக்கு. உங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு திமுகவுடைய ஒரு அனுதாபி தான் இந்த லோக்கல்ல கிட்டு திருட்டு வேலையே பார்த்துருக்கான்னு தெரியுது. மணச்சூர் எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனை நடந்திருக்கிற சம்பவமா இருக்குது. அவர் வெளிப்படையாக இடத்துல பேசுறாரு, மொத்த பேர் கிட்னி வித்தா தான் நான் ராயல்ஸ் ராய்ஸ் காயிரம் வாங்க முடியுங்கிறாரு. தேர் ரெடி டு தெஃப்ட், அவ்வளோதான். திருடுவதற்கு தயாராக இருந்த ஒரு கும்பல் அது. ஒரு வாய்ப்பு கிடைச்ச 4.5 வருஷம் திருடி இருக்கானுங்க. இது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணமா. நீங்கள் 11% வளர்ந்துருக்கிறோன்னு சொல்கிறீங்க. உன் வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி இல்லை, வீக்குன்னு இப்போ தெரிஞ்சு போச்சா? இன்னும் பட்டத்தில் அம்பலப்பட போகுது இந்த அரசாங்கம், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த அரசாங்கத்தை பற்றி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சிஏஜை குறிப்பிட்டு நிர்வாகத்திறனற்ற அரசாங்கம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தார். இதோடைய பின்னணி என்ன? இல்லை, ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. ஏன்னா அவரும் ஒரு முக்கியமான கருத்தை தான் போட்டிருக்கிறாரு. காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் நாங்கள் ஏன் இவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்னு பல முறை பலவிதமான உருட்டுகளை மன்னிக்கணும் பலவிதமான காரணங்களை சொல்லியிருக்காங்க.
அந்த காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு கடன் வாங்கினாதான் இவ்வளவு செய்ய முடியும், இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து மக்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த முடியும், இவ்வளவு தூரம் பல விஷயங்களை உருவாக்கி தர முடியும்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு உருட்டு அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். என்ன சொல்கிறாருன்னா, வாங்கிய கடன், அதாவது நான் வந்து டேட்டாவோட படிக்கிறேன், அவர் சொல்லியிருக்கிற டேட்டாவோட, தமிழ்நாட்டில் 2023-24 ஆண்டில் திமுக அரசு வாங்கின கடன் எவ்வளோ தெரியுமா? இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1,31,597 கோடி. ஓகேவா? கிட்டத்தட்ட 1,4 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடிக்குள்ளே வாங்கியிருக்காங்க 2023-24 மட்டும். அதாவது போன நிதியாண்டு, இந்த நிதியாண்டு 2025 23-24. ஓகேவா? ஸோ அதில் 1/3 பங்குக்கும் குறைவாக, அதாவது வெறும் 40,500 கோடி வாங்கினது 1,31,597 கோடிமா. அதில் 1/3 பங்கு கூட குறைவா 40,500 கோடியை மட்டும்தான் மூலதன உருவாக்கத்திற்காக செலவிடப்பட்டிருப்பதாகவும், இது திமுக அரசின் மோசமான நிதி நிர்வாகத்தை காட்டுவதாகவும் இந்திய தலைமை கணக்காயர் அலுவலகம் வெளியிட்டுள்ள தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக அரசுக்கு நிதி நிர்வாகமே தெரியவில்லை என்று பாமக தொடர்ந்து கூறி வந்த குற்றச்சாட்டு இதன் மூலம் உறுதியாகி இருக்கிறது. மூலதன செலவுக்கு மட்டுமே 40,500 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. அது சொல்றாரு, சாலைகள், பாலங்கள், பாசன கட்டமைப்புகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட சொத்துக்களை உருவாக்குவதற்காகவும், சாலை, பாலம், பாசன கட்டமைப்பு, பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை உள்ளிட்ட சொத்துக்களை உருவாக்குவதற்காகவும், பொதுத்துறை நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்காகவும் செய்யப்படும் செலவுகள் மூலதன செலவுகள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இவர் வந்து இதை டெக்னிக்கலாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதனால தான் மூலதன செலவு. இந்த செலவுகள் மூலம் உருவாக்கப்படும் சொத்துக்கள் எதிர்காலத்தில் அரசுக்கு வருவாயை ஏற்படுத்தி தரக்கூடியவை என்பதாலும், அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடியவை என்பதாலும் மூலதன செலவுகள் அதிகரிப்பது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஸோ நிறைய பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா நிறைய உணவு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான காசு, சாலைகள், நல்லா சாலை போட்டால் என்ன ஆகும்? நல்லா போக்குவரத்து வசதி இருக்கும். நல்லா பாலங்களை போட்டால் என்ன ஆகும்? நல்லா மக்கள் இன்னும் பயன்படுத்த ஆரம்பிப்பான். மக்கள் புழக்கத்துக்கு வந்து அதிகமாக வெளியில் வருவான். பாசன கட்டமைப்பு, நிறைய பள்ளிகள் கட்டினா என்ன ஆகும்? நிறைய பேர் படிக்க வருவான். நிறைய கல்லூரி கட்டினா நிறைய பேர் படிக்க வருவான். அரசு பொது மருத்துவமனை நிறைய கட்டினாங்கன்னா நிறைய பேர் பயனாளிகளாக மாறுவான். அங்கங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லதாக இருக்குன்றாரு. ஆனால் 2023-24 ஆண்டில் 1.31 லட்சம் கோடியை கடனாக வாங்கிய திமுக அரசு அதில் 1/3 பங்கை மட்டுமே மூலதன செலவுக்கு செலவிட்டு மீதமுள்ள தொகையை அன்றாட செலவுகளுக்கான வருவாய் செலவினங்களுக்காக செலவிட்டிருக்கிறது. வருவாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு மாநில அரசு வருவாய் செலவுகள் அனைத்தையும் வருவாய் வரவுக்குள் முடித்து உபரி ஏற்படுத்த முடியும். அதுதான் உட்கட்டமைப்புகளை உருவாக்க அதிக முதலீடு செய்ய உதவும். ஆனால் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு முறை வருவாய் உபரியை ஏற்படுத்தவில்லை. இதுதான் திமுக அரசின் படுதோல்வி. அதாவது மிச்சம் வைக்கணும், அந்த ஒரு தடவை கூட இவங்க அதை பண்ணல அப்படிங்கிறார். அது திமுக அரசு நிர்வாக படுதோல்விங்கிறாரு. அடுத்து நான் படிச்சிருக்கேன். வருவாய் பற்றாக்குறையை 2023 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டில் 13,582 கோடியாக குறைக்க திமுக அரசு இலக்கு நிர்ணயித்திருந்தது. ஆனால் 37,540 கோடியாக அதிகரித்தது. 2024 2025 ஆண்டில் 18,583 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் 49,278 கோடியாக அதிகரித்துவிட்டது. நடப்பாண்டில் வருவாய் பற்றாக்குறையை ஒழித்து 1,218 கோடி வருவாய் உபரி ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் வருவாய் பற்றாக்குறை 52,781.17 கோடியாக அதிகரித்துவிட்டது. இதைவிட மோசமாக நிதிநிலையை எந்த அரசாலும் சீரழிக்க முடியாது. இதுல அதாவது என்னன்னாமா, இப்போ எனக்கு வரவு வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குது, செலவை நான் 90 ரூபாய் பண்ணிட்டு நான் 10 ரூபாய் சேமிக்கணும். அதுதான் உபரி. நான் இவ்வளோ மிச்சம் வச்சிருக்கேன்னு காமிக்கணும். இவங்க அப்படி ஒரு முறை கூட மிச்சம் வைக்கல அப்படிங்கிறதா மேலே இருக்கிற பேராவோட அர்த்தம். இப்போ நீங்கள் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பற்றாக்குறை வருவாய், அதாவது இவ்வளோ காசு எனக்கு தேவைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேவைங்கிறது கம்மியாக இருக்கணும். ஒரு அரசுக்கு இல்லவே இருக்கு, பற்றாக்குறை இருக்காதுன்னு நான் சொல்லலை, இருக்கும், ஆனால் அது கம்மியாக இருக்கணும். இவங்களோட இலக்கு என்னவா இருந்துச்சுன்னா,
13,582 கோடியாக குறைக்க நாங்கள் திட்டமிட்டுருக்கோங்க. எங்களுக்கு பற்றாக்குறை இவ்வளோ அதிகமாக இருக்குது, பட் கம்மியாக திட்டமிட்டுருக்கோங்க. எவ்வளோ? 13,000 கோடியாக நாங்கள் குறைக்க திட்டமிட்டுருக்கோங்க. ஆனால் 37,540 கூட அதிகரிச்சிருக்குது. டபுள் மடங்கையும் தாண்டி வருவாய் பற்றாக்குறைங்கிறது போயிருக்குது. அதே போல் 24-25 இந்த நிதியாண்டில் 18,583 கோடியாக நிலக்கு நிர்ணயிச்சாங்க. ஆனால் டபுள் மடங்கையும் தாண்டி கிட்டத்தட்ட 50,000 கோடி வருவாய் பற்றாக்குறை மட்டும் நடப்பாண்டுல எப்போ இப்போ நடந்துக்கிட்டு 26-27 இருக்கும். அதில் 1,218 கோடி உபரி ஈட்ட, நான் சொன்ன மாதிரில உபரி ஈட்டனா இவ்வளோ காசு நம்மள்கிட்ட இன்னும் இருக்குதுன்ற மாதிரி நிலையில் வருவாய் பற்றாக்குறையோ 52,781 49,000 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. இதை விட மோசமாக அரசாங்கத்தை சீரழிக்க முடியாதுங்கிறார். அப்போ உண்மையிலேயே நீங்கள் கடனை வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை எதுக்காக செலவு பண்ணுறீங்க? எவ்வளவு கடனை வாங்கி அமைச்சர்கள் ஆட்டையை பொறுத்து செலவு பண்ணுறீங்களா, இல்லை மக்களுக்கு நன்மை செய்ய செலவு பண்ணுறீங்களாங்கிறதா அவர் கேட்க வரக்கூடிய நேரடியான கேள்வி. வேற ஒரு கேள்வியே அவர் கேட்கல. அதன் பிறகு படிங்க. திமுக அரசு இன்னும் கூட நிதிநிலையை மேம்படுத்தவில்லை. நடப்பு நிதியாண்டில் முதல் காலாண்டில் கூட 14,307.74 கோடி மூலதன செலவு செய்ய வேண்டிய திமுக அரசு அதில் 1/3 பங்கிற்கும் குறைவாக, அதாவது 4,155.74 கோடி மட்டுமே செலவிட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதத்துடன் முடிந்த அரையாண்டில் 28,215 கோடி செலவிட வேண்டிய நிலையில் 9,899 கோடி மட்டுமே செலவிட்டுள்ளது. ஆனால் கடனாக மட்டும் செப்டம்பர் வரை 37,082 கோடியை வாங்கி குவித்துள்ளது. இன்னொரு புறம் 2023 24 ஆண்டில் கல்வித்துறைக்கு கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட 1,540 திட்டங்களுக்கு அரசு ஒதுக்கிய நிதியில் 14,808 கோடி ரூபாய் செலவிடப்படாமல் முழுமையாக மீண்டும் அரசுக்கு திரும்ப வழங்கப்பட்டதும் தணிக்கை அறிக்கை வாயிலாக தெரிய வந்தது. அதாவது என்னன்னா, இவங்க கல்வித்துறையை நாங்கள் கட்டமைப்புகளை உருவாக்குறோன்னு 1,540 திட்டங்களை உள்ளிட்டு 14,808 கோடியை அதுக்கு செலவழிச்சிருக்கலாம், அல்லது அந்த தொகை நீங்கள் வேற எதுக்காக செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த தொகையை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சிஏஜி அறிக்கை வரை தெரிய வருது. அப்புறம் மேலே ஒரு புறம் கடனை வாங்கி குவிக்கும் திமுக அரசு அதை சரியாக செலவழிக்காமல் வீணடித்து கொண்டிருக்கிறது. வீண் செலவுகளை சமாளிக்க வரிகளையும் கட்டணங்களையும் உயர்த்தி மக்களை கொடுமைப்படுத்துகிறது. திமுக அரசின் இந்த துரோகத்திற்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியாத அளவுக்கு பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அவரோட சொல்ல வரக்கூடிய விவகாரம் என்னன்னா, இவங்க கடனை வாங்குறாங்க, கடனை வாங்கி மக்கள் நன்மை பண்ணுறோன்னு வாங்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த கடனை வாங்கி உங்களுக்கு மக்கள் நன்மை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சுகாதாரத்துறை, கல்வித்துறை, மற்ற போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துறைகள் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கான், தனக்கு வர வேண்டிய பணம் வரலன்னு. தூய்மை பணியாளராக இருக்கட்டும், இவங்க யாருக்குமே சரியாக போய் விஷயங்கள் போய் சேரலை, அவங்களுக்கு தேவையானது போய் கிடைக்கல. பேராசிரியர்கள் இல்லை, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இல்லை, அந்த கல்லூரி இழுத்து மூடிட்டு வரீங்க. பள்ளிக்கூடங்களில் கழிப்பற வசதி இல்லை, சரியா இல்லை. பாலர் பள்ளிக்கூடங்களில் மேலே ஒரு மின்விசிறி கிடையாது, இடிஞ்சு விழுகுது திடீர்னு. குழந்தைகள் அதில் மரணமடைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இவங்க 14,000 கூட திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது இந்த அரசுக்கு நேரடியாக விடப்பட்ட ஒரு சவால். இந்த அரசாங்கத்துக்கு பதில் சொல்லாமல் குடும்ப பிரச்சனையில் பேசிக்கிட்டு இருக்கிறார் அன்புமணின்னு பேசுறதுங்கிறது டிஆர்பி ராஜா அவர்களுக்கோ திமுகவினருக்கோ நன்மை பயக்காது. மாறாக திமுக அரசுக்கு எதிரான மனநிலை இன்னும் அதிகமாக வளர்க்கத்தான் செய்யும். கடலூர் மாவட்டத்தில் வேப்பூர் அருகே விவசாயம் செய்து கொண்டிருந்த பெண்கள் மீது இடி விழுந்து 4 பேர் இறந்திருக்காங்க. இதற்கு அரசாங்கம் 5 லட்சம் இழப்பீடு தருவதாக அறிவித்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் கரூரில் இறந்தவர்களுக்கு 10 லட்சம், அப்புறம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் அறிவிச்சிருக்கீங்க. இவர்களுக்கு மட்டும் ஏன் 5 லட்சம் 25 லட்சம் இழப்பீடு கொடுக்கணும், அரசு வேலையும் கொடுக்கணும் குடும்பத்தினர் ஒருவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் 50 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்கறது? இல்லை, உண்மையிலேயே இவங்க 2 பேரோட கோரிக்கை நியாயமானது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கோரிக்கையும் திரு சீமான் அவருடைய கோரிக்கையும் நியாயமானது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இறந்துனவங்க யாருமா? நம்ம அவங்கள பாவம்னு சொன்னாலும் மறைந்தவங்களை பற்றி தப்பாக பேசலாம். நான்
நீங்கள் மதுவுக்கு அடிமை ஆயிட்டீங்க. அந்த மதுவுக்கு அடிமையானதுனால அந்த கள்ளச்சாராயம் கலைச்சாலே போதும்னு குடிக்க போனீங்க, மரணம் அடைஞ்சிட்டீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு 10 லட்ச ரூபா அரசாங்கத்தை கொடுத்தது. சரி, ஓகே, அது பாதிக்கப்பட்ட குடும்பம், தெரியாமல் குடிச்சிட்டாங்க, அடிமையாயிட்டாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களாவது முன்னேறட்டும் அல்லது மேலே வரட்டும்னு நம்ம கொடுக்கிறோம் உதவித்தொகை. கரூரில் இவங்களுடைய ஆதர்ச நாயகனாக பார்க்கக்கூடிய அந்த நடிகரை பார்ப்பதற்கு ப்ளஸ் தாவேக்காங்கிற கட்சி தலைவரை பார்க்குறேன், ரெண்டுமே சொல்கிறேன்னா அந்த கூட்டம் வந்து முழுமையான ஒரு பொலிட்டிசைஸ்டரோட நான் பார்க்கல. ஸோ நடிகர் ப்ளஸ் தலைவர் ரெண்டுமே கலந்து தான் இன்றைக்கி விஜய் இருக்கிறாரு. அவர் முழுமையான தலைவராக பரிணாமம் அடையலாம் நான் பார்க்குறேன். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது அதை பார்க்க சென்றவர்கள் இறந்ததற்கு அது மிக கொடூரமான நிகழ்வு தான். அவர்களுக்கும் 10 லட்ச ரூபா அறிவிச்சாங்க. இவங்க யார்? உங்களுக்கு எனக்கு 5 லட்ச ரூபா அறிவித்த முதலமைச்சருக்கு உட்பட அவங்களுக்கெல்லாம் சோறு போகிற தெய்வம் விவசாய பெருங்குடி மக்கள். விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மின்னல் தாக்கி இடிதாக்கி இறக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள 5 லட்ச ரூபா கொடுத்து அடக்கம் பண்ண பார்க்குறீங்கல்ல. இந்த மண்ணில் விதையை விதைச்சி நாற்றை நட்டு களை பறித்து தண்ணி பாய்ச்சி நமக்கெல்லாம் வந்து அந்த நெல்லை கொடுத்து நம்ம வீட்டில் மணியாக்கி சோறாக்கி நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அந்த உழவர்குடி மக்கள் இயற்கையினுடைய ஒரு அழிவின் காரணமாக, இயற்கையினுடைய ஒரு விளையாட்டின் காரணமாக இன்றைக்கி மரணம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னா அவர்கள் குடும்பத்தை தாங்கி பிடித்து நிற்க வைக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கா இல்லையா? நீங்கள் தானங்க நேரடியாக அந்த மக்களுக்கு உடுக்க இழந்தவன் கை போல போய் நிற்கணும். உழவுக்குடி மக்கள் இல்லைன்னா இந்த நாடு இருக்குமா? இந்த தமிழகம் இருக்குமா? முதல்ல இந்த தமிழ்நாடு இன்னைக்கு மறைமுகமாக உழவர்களை, உழவுங்கிற இந்த தொழிலையே, உழவர் பெருங்குடி மக்களையே அழிப்பதற்கான ஒரு அழித்தொழிப்பு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறைமுகமாக. அதை நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேச போகிறோம். பல டேட்டா ஃபுல்லாக எடுத்து நம்ம பேச போகிறோம். நம்ம விரிவாக பேசுவோம். நம்ம தனியாக ஒட்டுமொத்தமாக உழவை அழித்து உழவிலிருந்து இந்த தமிழர்களையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் வெளியேற்றம் பண்ணி உழவுக்கு எதிரான சிந்தனையை உருவாக்கி, உழவு என்பது ஒரு இழிதொழில் போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அதிலிருந்து இந்த மக்களை வெளியேற்றத்துக்கான வேலையை இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் ஆதாரங்களோட. அது தனியாக பண்ணுவோம். அதனுடைய நீட்சி தான் இவங்களாம் அந்த உழவர்களை இப்படி பார்க்கக்கூடிய ஏராளமான பார்வை. 25 லட்சம் கொடுக்க முடியாது அவங்களால, ஒரு 50 lakhs கொடுக்க முடியாது 4 பேருக்கு. ஒரு அரசு வேலை கொடுத்தா தான் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவனுடைய வாழ்க்கை மேம்படும். எப்படி இப்போ அவங்க பழைப்பாங்க? அந்த அந்த அங்கே இருக்கிற அதில் 4 பேரில் யார் ரொம்ப பாதிக்கப்பட்ட ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிறாங்கன்னு பாரு. அவங்களுக்கு ஒரு அரசு பண்ணி கொடு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. சீமானும் அன்புமணியும் வைத்த கோரிக்கை நியாயமானதுங்க. ஏர் ஷோவில் செத்து போனால் காசு கொடுக்குறீங்க, கள்ளக்குறிச்சியில் சாராயங்குடி செத்து போனால் காசு கொடுக்குறீங்க, கரூரில் பார்க்க போனவங்க செத்து போனால் காசு கொடுக்குறீங்க. அப்போ இதுக்கும் அதுக்கு நிகராக அதை விட மேலே நீங்கள் கொடுக்கணுமா? 5 லட்சம் ரூபாய் நீங்கள் அறிவிக்கிறீங்க. செஸ்ஸு போட்டியில் ஒரு தம்பி ஜெயிக்கிறான், பிரக்ஞானந்தா. அப்புறம் ஐயா ஆனந்த், அவர் பேர் விஸ்வநாதன் ஆனந்தா, அவர் ஜெயிக்கிறாரு. கோடி கணக்கில் அள்ளிட்டு போகிறாங்க, கோடி கணக்கில். அவங்களால இந்திய நாட்டுக்கு பெருமை தான், யாரும் மறுக்கல. விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கிறாங்க, பணம் கொடுக்குறீங்க, பரிசு கொடுக்குறீங்க. அந்த விளையாட்டு வீரனுக்கு சேர்த்து சோறு போடுற ஆத்தா யாரு? செத்து போன 4 அம்மா தானே, அந்த விவசாய பெறக்கூடிய மக்கள் தானே. இப்போ விவசாயினா இழிவாக பார்க்கறது, உழவர்கள்லாம் கேவலமாக பார்க்கறது. சுழன்றும் ஏறு பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலைன்னு சொன்னான் வள்ளுவன். இவங்க இப்போ வரைக்கும் உழவு தொழிலையும் விவசாயத்தையும் மட்டமாக மலினமாக பார்க்கக்கூடிய பார்வையினுடைய ஒரு உதாரணம் தான் 5 லட்ச ரூபாய் பிச்சை காசு மாதிரி அறிவிக்கிறது. 25 lakhs கூட உங்களால் கொடுக்க முடியாது. அவ்வளவு தூரம் அரசாங்கம் ரொம்ப மோசமான சூழல் இருக்குதா? ஏன்னா நீங்கள் ஏமாற்று பேர் வழிகளாக மாறிட்டீங்க. தூய்மை பணியாளர் இரவோட இரவா ஏனையா கைது பண்ணுறீங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் சோறு போடுறேன்னு ஏமாத்துறீங்க. உன்னைய காலை ஒருவேளை சோறாயா கேட்டான், நான் நிரந்தரமாக வீட்டில் அடுப்பெறணும்னு கேட்டால் நீ உன் வீட்டில் அடுப்பெறிய வேணாம், காலைல வந்து என்கிட்ட சோறை தட்டேந்தி வாங்கிட்டு போங்கிறீ. நான் எது ஒரு தட்டை இருந்தனும்? செய்கிற வேலைக்கு சரியான கூலிய கூடியான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் திராவிட மாடல் அரசு கம்யூனிஸ்ட் ஃபெடரல் காஸ்ட்ரோக்காக நிற்கிறோன்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய அரசு அங்கே தூய்மை பணியாளரை போட்டு அடித்து துவைச்சி அவங்கள ரணகலமாக்கிக்கிட்டு இருக்கு.
இந்த மக்கள்லாம் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்படியே கனன்று கொண்டிருக்கிறது கிரவுண்ட் லெவல்ல. சாம்சங் ஊழியர்கள் இன்னைக்கு போராட்டும் போது சொன்னாங்க, இதை ஒரு நாளும் இந்த இரவை நாங்கள் கடந்து போக மாட்டோம்னு சொன்னாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறேன்னு. விசிகா ஓட்டும் கம்யூனிஸ்ட் ஓட்டும் டிரான்ஸ்ஃபரே ஆகாது. ஏன்னா அவன் அவ்வளோ தூரம் கொதிப்பில் இருக்கான். சொன்னி ஐயா, சண்முகத்துறை சட்டையை பிடிப்பான், சவுந்தரராஜன் சட்டையை பிடிப்பாங்க, திருமான சட்டையை பிடிப்பாங்க. சொன்னீங்களா என்ன? வாங்கி கொடுத்தீங்களா? இவ்வளோ தூரம் மக்கள், ஒரு தூய்மை பணியாளர் போராடுறான், ஒரு விவசாயி போராடுறான், ஒரு பழங்குடி மக்கள் போராடுறான், ஒரு ஆசிரியர் சங்கம் போராடுறான், எல்லா இடத்துலையும் போராட்டம் நடக்குது. போக்குவரத்துகளில் போராடுறாங்க, அவங்களால காசு கொடுக்க முடியல. ஆனால் விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க குடும்பத்தோடு அடக்கம் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஒரே ஒரு அரசு பதவியோ 25 lakhs கொடுக்கணும்னு இவங்க கேட்கக்கூடிய கோரிக்கையில் நியாயமற்ற கோரிக்கையை நீங்கள் சொல்லுங்கம்மா. இந்த அரசாங்கம் ஏன் பாகுபாடா பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கம் பாகுபாடா பார்க்குற எல்லாத்தையுமே சாதியா பார்க்குது, ஓட்டா பார்க்குது, அவ்வளவுதாம்மா. சாதியும் ஓட்டும் தான் இந்த அரசாங்கத்துக்கு அடிப்படை. அதனால தான் நான் முன்னாடியே பேசணும். நாயுடுன்றதை நீ ஏன் ஆதரிக்கிற? ஒரே காரணம், ஜாதி ஓட்டு, வேற ஒன்றும் கிடையாது. திராவிட மாடல், சமூக நீதி, வெங்காய நீதி, ஒரு நீதியும் கிடையாது. பெரியார் சொன்னது 100க்கு 100 திமுகவுக்கு போகிறது. என்னன்னா சமூக நீதினு அந்த வெங்காயத்தை மேலே எழுதியிருக்கோம். சமூக நீதிங்கிற வெங்காயத்தை உரிச்சு 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 பார்த்தீங்கன்னா உரிச்சு ஒரு மண் இருக்காது அந்த வெங்காயத்துக்குள்ள. சமூக நீதிங்கிற வெங்காயத்தை வச்சு உருட்டி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு, வேற ஒன்றும் கிடையாது. 4 விவசாயம் செத்து போனா 5 லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்குறியே, இதான் உன் சமூக நீதியா? ஒருவேளை அரசாங்கத்திற்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி. அது சம்மந்தம் இல்லைங்கிறது உண்மைதாமா. ஏன்னா இவங்க இங்க கார்பரேட் முதலாளிகள் கூட போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு முதலாளித்துவ மாடலை, பாஜகவுக்கு இணையான ஒரு கார்பரேட் மாடலை உருவாக்கி கொண்டிருக்கிறது திராவிட மாடல். அதை நான் பலமுறை சொன்னேன். மோடி மாடலும் திராவிட மாடலும் ஒன்று. இது அறியாத வாயில மண்ணு. 2 பேருமே ஒன்று தான், கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆவாங்க, அவ்வளோதான். மற்றபடி 2 பேருமே ஒன்று தான். அப்போது விவசாயிகள் மேலே அக்கறை இல்லாத, உழவின் மீதான ஒரு பார்வை இல்லாத இந்த ஆட்சியில் உழவு தொழில் நெகட்டிவ் குரோத்தில் போய்கிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மக்களுக்கு தெரியும் தெரியல. இந்த ஆட்சி அமைந்த பிறகு விவசாயிகளுடைய தற்கொலை அதிகரித்து தான் வருது. தற்கொலையும் அதிகரிக்குது. உழவு தொழிலே நெகட்டிவ் குரோத்தில் போய்கிட்டு இருக்குமா? டேட்டா இருக்குமா? நெல் கொள்முதல் பற்றி இப்போ நம்ம அவ்வளோ பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டுக்காரு, நியாயமான கேள்வி, பதில் இருக்கா? நியாயமான கன்வின்சிங் பதில் இருக்கா அரசுகிட்ட? கிடையாது. அப்போ உழவு தொழிலையும் உழவையும் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக விட்டு வெளியில வரணும். இவங்களை உழவு தொழிலை வச்சு தான் நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உழவை முடிச்சு விட்டோம்னா எல்லாரும் கார்பரேட் கைக்கூலியா மாறிடுவான், கையேந்தியா மாறிடுவான், நம்ம ஜாலியாக விளையாடலாம்னு நினைக்கிறான். இந்த எண்ணத்தையும் இந்த எண்ணம் கொண்டவர்களையும் வீழ்த்துவது ஒன்றுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்கும். நடப்பு அரசியலை பற்றி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.